ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு கீழே இருக்க முடியுமோ அவ்வளவு கீழே இருந்து தன் தனி முயற்சியால மற்றவனுடைய எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம தனி மனிதனா தன்னுடைய முழு நம்பிக்கையும் தம்மல வச்சு தன் முழு முயற்சியையும் தன்னுடைய அசுர வளர்ச்சிக்காக உபயோகித்து இன்னைக்கு இந்த உயரத்துக்கு சின்ன திரையில் வளர்ந்திருக்கும் புகழ் நடித்து வெளிவந்திருக்கும் மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர் வைக்க முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஆங்கில படத்துக்கு பேர் வைக்கும் போது பல பேருக்கு தமிழ் படமா இங்கிலீஷ் படமான்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போறாங்கன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஆக்டர் புகழ் அப்படின்ற அந்த முகத்தை பார்த்துதான் உங்களுக்கு தமிழ் படம் அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர் வைக்க முயற்சி பண்ணுங்க. அது சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி. சரி, இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, தான் பாசமாக ஒரு புலிக்குட்டியை வளர்க்கிறாரு நம்ம புகழ். அந்த புலிக்குட்டிய அவர்கிட்ட இருந்து இந்த அரசாங்கம் வந்து பிரிச்சுடுது. அவரு அந்த புலிக்குட்டியை மீண்டும் அடைஞ்சாரா இல்லைன்னா அதுக்கு பாதுகாவலரா இருந்தாரா, அந்த புலியால என்னென்ன லாபமா நஷ்டமா அப்படின்ற ஒரு மையக்கருவை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த மையக்கருவை அவங்க படம் முழுக்க பேசவே இல்லை. படம் முழுக்க அவங்க எதையோ ஏனாத்தானம் எடுத்து இத்தனை வந்து தன் முயற்சியால இவ்வளவு பெரிய ஆளாக முயற்சி கொண்டிருக்கும் புகழுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க இயக்குனர் ஜே சுரேஷ் அவர்கள் அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய உண்மை கதை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து அவரோட இன்னசென்ட் தெய்வ திருமகள்ல நம்ம விக்ரம் இருப்பாருங்களா, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல புகழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முழுக்க அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்தாமல் நடிச்சிருப்பாரு, அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருப்பாரு. அவருடைய ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவரு நல்ல ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ஆளு, எந்த விதமான குறைய வைக்கல, கரெக்டா ஆக்ட் பண்ணாரு, கதைக்கு ஏத்தவர் அவர் பங்க சிறப்பா செஞ்சாரு. ஒரு இன்னசென்ட் வந்து ஒரு காட்டுல இருக்கிற ஒரு பூனை நினைச்சிட்டு இந்த புலிக்குட்டியை தூக்கிட்டு வந்துடுறாரு. தன் பையன் விரும்புறான்னு சொல்லிட்டு அந்த அவர ஒரு மனைவி அந்த பசங்க 3 பேரை சேர்ந்து அந்த புலியை வந்து மனைவிக்கு தெரியாது, ஒரு கடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல நம்ம சேர்த்து வளர்த்தலாம்னு சொல்லி வளர்க்க ட்ரை பண்றாங்க. அப்புறம் காட்டுல எடுத்து ஒரு கடன் எடுத்து விட்டுறலாம் பம்பாயிடு அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரி ரொம்ப கெடுபிடி அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுல விட போகும்போது அங்க காட்டுல நடக்கும் அநியாயங்களை வந்து நம்மளுக்கு சுட்டி காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதையும் வந்து எதுவுமே நல்ல முழுசா காட்டல, ஏதோ முடிஞ்சது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வச்சு காமிச்சிருக்கிறாங்க. காமிச்சு மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த புலி நம்ம காட்டுல விட்டா சேஃபா இருக்காது, நம்ம வீட்டிலே வச்சு வளர்ப்போம் சொல்லி வீட்டுல வளர்க்குறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நல்ல செய்தா கெட்ட செய்தாலும் ஒரு செய்தி காட்டிட்டு அந்த கதையை அப்படியே நோக்கி எடுத்துட்டு போறாங்க. இந்த படத்துல வந்து புகழ் தன்னுடைய கேரக்டர் வந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. ஆனா படத்தினுடைய திரைக்கதை வந்து ரொம்ப டல்லு. எதுவுமே வந்து எங்க எதை கோக்குறாங்க எதை பண்றாங்க ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லை. நம்மளுக்கு புலி எதுனா ஆகுமோ அப்படின்ற எண்ணமே ஏற்படல நம்ம. ஏன்னா புலி அவங்க கிட்டத்தட்ட படம் முழுக்க வந்து கடைசி ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் காட்டுறாங்க. புலிக்காக புகழ் அழுகுறாரு, நம்ம புகழுக்காக அழுவுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். புகழ் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்து இந்த மாதிரியான ஒரு படத்துல வந்து கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாரு அவரு. ஆனாலும் இது வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பேரை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பில்லை. ஹீரோயின் பார்க்க காஞ்சுவலா பார்க்க அழகா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. 4-5 படங்கள் கண்டிப்பா நல்ல ஆக்டரோட அவங்களுக்கு வந்து கண்டிப்பா படம் அமையும். சிங்கம் புலி அப்புறம் நம்ம இறந்த காலம் சென்ற மாரிமுத்து அவங்கலாம் வந்து இந்த படத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டரை பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து மனசுல வந்து ஒட்டல. இந்த படத்துக்கு வந்து இசை வந்து யுவன் சங்கர் ராஜா இவ்வளவு பெரிய ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரணமான படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிறதுக்கே வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். யுவன் சங்கர் ராஜா அவருடைய பாட்டை ஒழுங்கா பண்ணியிருக்காரு. அவரு இல்லாத படம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். படத்துல வந்த வில்லனுடைய பிசிக் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அட்டகாசமான உடம்பு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த உடம்பு வந்து அவர் வந்து பார்த்து வளர்த்து பண்ணியிருக்கிறாரு. அவரு மேலும் சில படங்கள்ல வந்து மிகப்பெரிய வில்லனா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இந்த படம் நம்ம பார்க்க போனது புகழுக்காக தான் பார்க்க போனோம். புகழுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இப்ப நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறோம். ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா பசங்க வந்து எதுல வந்து நல்லா படிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு 3 குரூப் வந்து 10வது வரைக்கும் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். அப்ப மாணவன் வந்து எதுல சிறந்து விளங்குறானோ அதுக்கு சப்போஸ் சயின்ஸ் +2 போடும்போது சயின்ஸ் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்து அந்த இதுல வந்து நல்லா டெவலப் ஆகலான்னு சொல்லுவாங்க. அவனை வந்து மேக்ஸ் எடுக்கவோ இல்லை இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுக்க விட மாட்டாங்க.
அந்த மாதிரி புகழுக்கு வந்து அவருடைய டேலண்ட் சைடு, அவருடைய பாசிட்டிவ், அவரோட காமெடி. நீங்க அதை விட்டுட்டு சென்டிமெண்ட் எதுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் அமையாது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது உங்களோட உழைப்பால தான் அமைஞ்சிருக்கு. நீங்க உங்களுடைய காமெடி சென்ஸை வந்து காட்டுற மாதிரி படங்கள் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் செலக்ட் பண்ணி நடிங்க. நீங்க வந்து நம்மளுடைய எஸ்கேவை கொஞ்சம் பாருங்க. அவரோட முதல் 4-5 படங்கள் மெரினா அந்த போல படங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி நடிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து அவர் வந்து இந்த காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நல்லா மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா உட்காடுறாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்றாரு, வேறு விதமான படங்கள், வேறு விதமான ரிஸ்க் எல்லாம் எடுத்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு ஆயிருக்கிறாரு. உங்களோட திறமை இருக்கு, கண்டிப்பா நீங்க சென்டிமெண்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கான கால நேரம் இது கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு முதல்ல காமெடி படங்கள் வந்து ஹீரோவா நடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப காமெடிக்கு வந்து பஞ்சம், ரொம்ப பஞ்சமா இருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் முயற்சி பண்ணி எவ்வளவு இந்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நடிக்க ஆள்நாத்துல பல ரசிகர்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து மிக சிறப்பா அமையும் பட்சத்துல, காமெடி பற்றாக்குறை இருக்கும் இந்த நேரத்துல, அந்த காமெடியாலேயே உங்க படம் வந்து ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து என்ன வந்து சுத்தமா சாட்டிஸ்ஃபை பண்ணல. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் படமோ இல்லை லோ லெவல் படமோ, லெஸ் தென் ஆவரேஜ், ரொம்ப இதுவா இருந்தது. இந்த படத்தை வந்து புகழுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. செகண்ட் ஹாஃப்ல அவரோட கேரக்டரே அவர் மறந்துட்டு ரொம்ப சாதாரண மனுஷன். அந்த அந்த தெய்வ திருமணம்ல வர நம்ம விக்ரம் சார் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆகும், அப்படியே அது மாதிரி ஒரு ஒரே ஒரு எதுவுமே இல்லாத ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க, சிரிப்பு கதை கொஞ்ச நாளைக்கு தேர்ந்தெடுங்க, அது நடிங்க. அதான் மக்கள் மனசை வந்து நீங்க சீக்கிரமா கவர்றதுக்கான வழி.